ஸோ ஹே காய்ஸ், என்ன செய்ய கிச்சன்லலாம் நின்றுருக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் குக்கிங் வீடியோ போடுறேன்னு கேட்கலாம். ஆமாம், குக்கிங் வீடியோ தான் போடுறேன். அதெல்லாம் பின்னாடி என்ன சவுண்டுன்னு கேட்டீங்க. நீங்கள் நினைப்பீங்க அது என்னெல்லாம் தெரியுது. ஆக்சுவலாக வந்து எப்பவுமே ஒரு வேலை செய்யும்போது பாட்டு கேட்டு தான் செய்யணும் அப்படின்ட்டு என்னோட மைண்ட் செட்டு. ஸோ அதனால் வந்து பின்னாடி ஒரு நல்ல சாங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த சாங் ரொம்ப பர்சனலாக ஃபேவரட். ஸோ அதனால் அந்த சாங்கை போட்டுட்டு நான் வந்து குக்கிங் செய்ய போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இதுக்கு சமைச்சதே கிடையாது. சாம்பார்லாம் நான் வச்சதே இல்லை. சாம்பார் என்னன்ட்டு எனக்கு தெரியாது. அது வந்து எங்கள் அம்மா செய்ய சொன்னாங்க. சரி அதனால் நான் செஞ்சேன். அது முன்னாடியே நான் காய் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். ஆனியன், டொமேட்டோ, இது வாழைக்காய், அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. ஸோ ஸ்லோவில் நானே செய்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த லாங் வீடியோவை போடுறேன், அது மறக்காம பாருங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வேறு என்ன சமைக்கலாம்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்து கேஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கிட்ட ட்ரை போடலாம் கிடையாது. ஸோ நான் அப்படி இப்படி முடிஞ்ச வரைக்கும் கையில் முடிச்சு அப்படி இப்படி எழுதுக்கிறேன். ஆக்சுவலாக யாருமே கிடையாது கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நானே தான் செப்பரேட்டாக எடுத்தாகணும். அதனால் நான் எடுக்கிறேன். என்னால் முடிஞ்ச மாதிரி வீடியோ கவர் பண்ணுறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படின்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து இப்போ சமைக்க போகிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் வந்து இது வச்சுட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணது அதோடைய வேஸ்ட்டு. ஓகேவா, இப்போ வந்து நான் கேஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி யாரும் மொபைலில் வந்து கேஸ் கிட்ட வச்சு செய்யாதீங்க, ப்ரிகாஷன் தான். ஓகே, அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இவங்க இந்த மாதிரி கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன்ப்பா. நீங்கள் வந்து இதே ரெசிபியே இதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் ஃபுல்லாக போடுறேன். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே நம்ம அஞ்சரை பெட்டி எடுத்துன்னு தரலாம். ஓகே, அந்த வேர்டு நல்லா இருக்குது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அஞ்சரை பெட்டின்னு பிடிச்சிருக்குன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய அஞ்சரை பெட்டி டப்பா இருக்குது. எனக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டு கடுகு சீரகம்லாம் போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் அது இந்த மாதிரி தான் போடணும். அது பயப்படாதுங்க. இதுக்குள்ள ஒரு காங்கி எடுத்துக்கலாம். காஞ்சிட்டு அப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். போட்டேன். நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். அந்த இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு சமைக்கும் போது டான்ஸ் ஆடணும், பாட்டு பண்ணணும்னாலும் நாங்கள் டான்ஸ் எப்படி பண்ணுறவே தான் இருக்கும். எனக்கு அவ்வளோ டான்ஸ் வராது. ஸோ நிறைய எப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நான் வந்து குக்கிங்கில் போயிடலாம். ஓகே, இப்போ வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ தக்காளி போடலாம். என்னம்மா எடுப்பு என்னம்மா இவெல்லாம் நாலண்டாவுடைய தொட்ட சுட்ட சும்மா நிலம்மா சும்மா நிலம்மா. இப்போ தக்காளியும் போட்டேன். நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து அது ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா இதுவாகிறதுக்கு நல்லா வந்து இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிக்கும்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். வெயிட், இந்த சாங் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகே, கமெண்டில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த சாங் வந்து ரொம்ப ஃபேவரட் சாங்கு. ஆக்சுவலாக ஒரு சில செகண்ட் சாங் இருக்குமே, அந்த மாதிரி ஃபேவரட் சாங் இது. இதே மாதிரி சமைங்க வாங்க. ஸோ இப்போ வந்து அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போடணும். வாங்க வெயிட் பண்ணி போட்டோம். 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே, 1 2. ஓகே, உப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இன்னும் நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ வேணாம் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேவா? ஓகே பாய்.